ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோட சேனலில் வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆனிச்சு அப்படின்னாலே ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்களாம், ஸ்பாட்டிங் இருக்குமா, அதை விட அதோட வந்து அதுக்கப்புறம் ஸ்பாட்டிங்கே இருக்காது, ஃப்ளோவே இருக்காது சுத்தமாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிஸ்டர் பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க போல். இந்த ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால குழந்தை நிற்கிறதுக்கு வந்து லேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாகிறதுனால குழந்தை நிற்கிறதுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் பாருங்கள், ஏன்னா நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு எப்போ அப்படின்னா, எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அந்த 1.5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு 1 வருஷம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு வருஷம் தாண்டி ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஒரு 9 மந்த்லேருந்தே போய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி 9 மந்த்தில் இல்லை, கல்யாணம் ஆகி 3 மந்த்லேருந்தே ஹாஸ்பிட்டல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேப்லெட் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக 27 டேஸ் கழிச்சு பீரியட்ஸ் வரும். ஃப்ளோ வந்து ஒரு 3 to 4 டேஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த டேப்லெட்லாம் எடுக்கிறதுனாலயா என்னன்னு தெரியலை, ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, கரெக்டாக வந்து அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே 4 நாள் இருக்கும். ஃபஸ்ட் டே இருக்கும், செகண்ட் டே நல்லாவே ஃப்ளோ இருக்கும், தேர்ட் டேவும் நல்லா இருக்கும், ஃபோர்த் டே அப்படியே தேர்ட் டே ஈவினிங்லேருந்து குறைஞ்சி வந்து ஃபோர்த் டே அப்படியே கம்மியாகி ஃபோர்த் டே வரைக்கும் இருக்கும். 4 நாள் இருக்குது. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில் வந்து என்னென்னா எனக்கு ஃப்ளோ வந்து ஒரு நாள் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னேன். இந்த மாதிரி 1 டே தான் ஃப்ளோ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த டாக்டர்கிட்ட. அவங்க சொன்னாங்க, ஒரு வேளை வந்து பிசிஓஎஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கும், உங்களுக்கு இதுக்கப்புறம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கலாம், அதனால வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து இந்த மாதிரி ஒரு நாள் இருக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறதுனால அதனால கூட இருக்கலாம் மேபி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்குனா ஒரே பயம், ஏன்னா நம்ம உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னடா பிசிஓஎஸ்லாம் வந்துட்டுன்னு சொல்லலை, வர மாதிரி இருக்குது, ஐ மீன் வந்தாலும் வரும் அடுத்தடுத்த மாதத்தை செக் பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, டேப்லெட் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் டேப்லெட்லாம் வந்து எதுவுமே எடுக்கலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்பில் தான் அப்போ வந்து நிறைய சர்ச் பண்ணுவேன் இந்த குழந்தை சம்மந்தமாக. நான் குழந்தைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கேட்டோம் அப்படின்னா தெரியும், அவங்க யூடியூப்பில் யாராவது ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுவாங்களா, அதை பார்த்து நம்ம அதை கேட்போமா, அதை வாங்கி சாப்பிடுவோமா, குழந்தை இருக்குமா, சீக்கிரம் நம்ம உண்டாயிடுவோமா, சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆயிடுவோமான்னு நம்ம எதையாவது ஒரு சர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். யார் என்ன சொன்னாலும் கேட்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம், அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் இருப்போம். அப்போ நானுமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து லோவாக இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அதை தடுத்துட்டோம், ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பயப்பட வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 8 kg வரைக்கும் வந்து இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டது வந்து வெயிட்டும் ஏறிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோவுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மற்றபடி வந்து எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது, பட் அதை வந்து நான் பார்த்து அதை ட்ரை பண்ணதுனால எனக்கு அடுத்த மாதம் வந்து எப்படின்னா எப்பயும் போல் ஃப்ளோ வந்து நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறப்பலாம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது, கர்ப்பப்பை எல்லாமே நல்லா இருக்குது, ரத்த ஓட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்க்குற அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு 27-28 டேஸ்லேயே வந்துடும், ஆனால் வந்து அந்த பார்க்குற அந்த நேரம் மட்டும்தான் இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து எனக்கு ஒரு நாள் இருக்கும் அப்படிம்பாங்க, அது ஸ்பாட்டிங்காக தான் இருக்கும், ஃப்ளோவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நார்மலாக வந்து நமக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் இருந்ததுனாலே போதும், அந்த அளவுக்கு ஃப்ளோ இருந்தாலே ப்ராப்ளம் கிடையாது. சில பேருக்கு இந்த ஸ்பாட்டிங் மாதிரியெல்லாம் வருதுல்ல, அந்த மாதிரி வந்தால் தான் ப்ராப்ளம். அது மாதிரி வந்து பார்க்குறத விட சரி எனக்கு வந்து ஃப்ளோவே இல்லை அப்படின்னா தான் ப்ராப்ளம். 2 நாள் தான் இருக்குது, 3 நாள்லாம் இல்லை அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து 2 பேட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து யாராக இருக்கலாம், எந்தெந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுதான் நிறைய பேருக்கு வந்து நல்லா இருப்பாங்க, ப்ரெக்னன்சிக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப நல்ல ஹார்மோன் ஃபஸ்ட்டு தைராய்டு டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, நார்மலாக இருக்கும். அப்புறம் ஒரு 6 months 7 months டேப்லெட் எடுத்துகிட்டு மறுபடியும் பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறப்ப பார்ப்பாங்க. அப்போ ஹார்மோன்லாம் இம்பேலன்ஸ் ஆகிடும், தைராய்டு ப்ராப்ளம் வந்துடும். எதுக்கு அது காரணம் என்னென்னா, நம்ம டேப்லெட் சாப்பிட்றோம்ல பேபிக்காக, அது வந்து என்னென்னா நம்ம ஹார்மோன்ஸை வந்து இம்பேலன்ஸ் ஆகி விட்டுரும். இம்பேலன்ஸ் ஆகிட்டு அப்படின்னா பிசிஓஎஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிட்டுனா
வந்துடும். பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துட்டுனாலே நமக்கு ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ரெண்டாவது ரீசன் வந்து நீங்கள் வந்து அதிகமாக உடல் உழைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து கம்மியாகும். அதிக உடல் உழைப்புனா சில பேர் வந்து இந்த ஐடிலலாம் வந்து எப்பயுமே உட்காந்தே வேலை பார்க்குறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா காலையில் அவங்க 10 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 8 மணிக்கு தான் வெளியில் வரணும். அப்போ வந்து ஃபுல்லாக அந்த டேயோட ஃபுல் டைமே நம்ம கொஞ்சம் நேரம் நடந்தாலுமே அவங்களுக்கு பெருசாக வேறு எந்த ஒரு வேலையில் மட்டும்தான் அந்த நாட்டம் இருக்கும். மற்றபடி குமியணும் நிமிரணும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகும், கண்டிப்பாக கம்மியாகும். தேர்ட் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஏஜ் ப்ராப்ளம். ஒரு 35 வயசு ஆகிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கருமுட்டையோட அளவு வந்து சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். 35 வயசுக்கு மேலேயே குறைய ஆரம்பிச்சிடும். எதுக்காக சீக்கிரம் பெண்களை வந்து காலத்தோட பைசை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கான இது ரீசன் என்ன அப்படின்னா பெண்களை சொல்லுவாங்க 30 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஏஜ் அட்டன் பண்ணது 4 அந்த வருஷத்துலேருந்து நம்ம ஒரு 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணுறோம்னா அதுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் நம்மளோட எக்கோ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, எக்கு வந்து நல்லா வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறது நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும், குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக நமக்கு இந்த டைமில் எக் வந்து வெளியாகணும், இந்த டைமில் ரப்சர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் அந்த பெண்களுக்கு வந்து 30-32 வயசு 35 வயசு வரைக்கும் தான் கரெக்டாக வந்து எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட உடம்பு ரீதியாக நம்ம ஏஜ் அட்டன் பண்ணதை பொறுத்து அந்த கருமுட்டை வெளியே வர்றது எல்லாமே லோவாக நடக்கும். அது ஒழுங்காக வெளியே வராது, ஒழுங்காக வெடிக்காது. அதுக்கப்புறம் வந்து அதனால வந்து ஒழுங்காக வளராமல் இருக்கும், அது குவாலிட்டியாக இருக்காது. இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள்ளேயே வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே வந்து அந்த கர்ப்பப்பையிலேயே வந்து தங்கி அது வந்து அந்த கசடு வந்து ஃப்ளோவை வந்து வெளியாகாமல் நமக்கு ஃப்ளோ வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் 35 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும். அதனால வந்து 30 வயசுக்கு மேலே 32 வயசில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் குழந்தை பிறக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அந்த எக் வந்து அதுக்கான டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு குவாலிட்டியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா எக்கு குவாலிட்டிக்கு என்ன சாப்பாடு அப்புறம் அந்த டேப்லெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதனால தான் நம்மளை வந்து பெண்ணுங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறது இந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து முட்டை வெளியாகிற முட்டை தான் அதுலேருந்து கால்குலேட் பண்ணி கொஞ்சமாக வெளியாகி அந்த 30க்கு மேலே வரப்ப அதோட எக்கோட குவாலிட்டி கம்மியாகும். அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும் 30 வயசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி 35+ அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாகும், இது இட்ஸ் நார்மல். அப்புறம் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு ஃப்ளோ வந்து கம்மியாகும். அதனால வந்து வயிற்றில் வந்து கொழுப்பு அது இதுன்னு இருக்கிறப்ப அந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும். வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய பேருக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம், குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க யோசிச்சு நம்ம குழந்தையிலே அவங்க சொல்கிறாங்க செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால வந்து ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகி அதுவும் வந்து ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது தூக்கம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த நேரத்துலேயே அந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வேலையில் ஏதாவது ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகி நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாகும். இந்த காரணத்தினால தான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஃப்ளோ கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், வெயிட் கம்மியாக இல்லை, வெயிட் அதிகமாக இல்லை, நார்மல் வெயிட்டில் தான் இருக்கிறேன், சேம் வந்து அது என்ன ஹார்மோனல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, தைராய்டு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று ஹீமோக்ளோபின் டெஸ்ட் போய் எடுத்து பாருங்கள். ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஃப்ளோ வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து அதிகமாகிடும். அது மாதிரி 2 days ஃப்ளோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் வந்து என்னென்ன பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இல்லை, நார்மலாக வந்து எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கருப்பு திராட்சை இருக்குல்ல, நான் வந்து இதுதான் வந்து பண்ணினேன். கருப்பு திராட்சை இருக்குல்ல, எனக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் டாக்டர்கிட்டே போகிறதுக்கு முன்னாடியே கருப்பு திராட்சையை வந்து ஊற வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஒரு 10-15 கருப்பு திராட்சையை நைட்டே ஊற வச்சுருவேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருவேன், நார்மல் வாட்டர்லேயும் ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அதை வந்து என்னென்னா மறுநாள் காலையில் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வரணும், அந்த தண்ணியையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து நல்லா வந்து கர்ப்பப்பையில் வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா ஆகி நமக்கு சீக்கிரம் வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் ஃப்ளோ வந்து அதிகமாகிடும். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே வந்து கருப்பு திராட்சை நைட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
அப்புறம் வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம், எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரியட்ஸ் வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பப்பாயாவையும் அன்னாசி பழத்தையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லுவாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க. நம்மளும் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். தயவுசெய்து அந்த முட்டாள்தனமான விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்குது. அது நம்மள அந்த ஹார்மோன் வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் 5 நாள் 6 நாள் ஆனாலும் அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாயிரும். அந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா, அதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது ஃப்ளோவை. அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்களாம் செயற்கையாக வந்து நம்ம வந்து ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. அது பேர் என்னது, நம்ம இயற்கையாக எதாக இருந்தாலுமே இயற்கையாக நம்மளை பாதிக்காத அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ஃப்ளோ வந்து அதிகரிக்க செய்யணும். அதனால யாராவது அன்னாசி பழம் பப்பாயாலாம் அப்படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து ஒரே நாள்லேயே சாப்பிடுவாங்க. கேட்டால் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஃப்ளோ நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ளோ வரும், ஆனால் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பப்பாயா அன்னாசி பழம் அந்த டைமில் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது என்னத்தை சாப்பிட்டா வந்து ஃப்ளோ நல்லா இருக்கும், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கருப்பு திராட்சை ஒரு 2 மாதம் 3 மாதம் கண்டினியூவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக அன்னைக்கு காலைல பீரியட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃப்ளோ 4 நாளாக நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஆவாரம் பூன்னு வந்து பொடின்னு வந்து இதில் இருக்கும், அது என்னது நாட்டு மருந்து கடையில், அதை வாங்கி டீ வச்சு குடிங்க. அது மாதிரி வந்து நீங்கள் கருப்பட்டி இருக்குல்ல, அதில் வந்து கருப்பட்டி டீ போட்டு குடிங்க. அது மாதிரி கருப்பட்டி வச்சு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட முடியாது சாப்பிட்டீங்க அப்படின்னா, கருப்பட்டி ஆவாரம் பூட்டி அதெல்லாம் வந்து வச்சு ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு அதிகமாகும். இதுதான் இயற்கையாக வந்து நீங்கள் வந்து அன்னைக்குள்ள ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இந்த கருப்பட்டியும் ஆவாரம் பூவும் அந்த டேல வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஒரு ஃப்ளோ வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இப்போலாம் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க 15 வயசுலேயே. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து குழந்தை வயிற்றில் இருந்தாலும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ரெக்னென்ட் அதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க அது பேர் என்னது பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுனா குழந்தையே நிற்காது அப்படிங்கிறாங்க. குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டே பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் தான் பண்ண சொல்லுவாங்க எக்ஸசைஸ்க்கு. அதனால் நீங்கள் யோசிக்காமல் டெய்லி வந்து ஒரு காலைல 2 நிமிஷம் நைட்டு 2 நிமிஷம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணுங்கள். ஏந்திரிச்சோன்னே பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அடுத்த வேலை பாருங்கள். டெய்லி நம்ம பண்ணோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா ஏஜில் உள்ளவங்களுமே பண்ணலாம். அது பண்ணோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற கசடு, அந்த ரத்தம் வெளியாகாமல் இருக்குல்ல அந்த கசடு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கட்டி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே நம்ம பீரியட்ஸ் வழியாக வெளியாயிரும். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பேபி ட்ரை பண்ணுறவங்க கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக காலை ஒரு 100 தடவை, மத்தியானம் சாயந்தரம் ஒரு 100 தடவை, ஒரு நாளைக்கு ஒரு 300 தடவை வரைக்குமே பண்ணலாம். ரொம்ப 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 நல்லது. அப்புறம் முக்கியமானதுங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்ட்டு அதை வாங்கி நீங்கள் அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நாட்டு மருந்துகளில் தான் இருக்கும். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு 15 நாள், நமக்கு பீரியட்ஸ் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 15 நாள் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிசிஓஎஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, இந்த மாதிரி ஃப்ளோ கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சாப்பிட்றதுக்கு கூட யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் எல்லாருமே வந்து இந்த தண்ணி விட்டான் கிழங்கு பொடியை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ப்ரெக்னென்ட்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அந்த தண்ணி விட்டான் கிழங்கையும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 or 2 months யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா விஷயத்துக்குமே சும்மா ஒரு நாள் பண்ணேன், 2 நாள் பண்ணேன், ஒரு வாரம் பண்ணேன், எனக்கு கேட்கல அப்படின்லாம் நான் தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் 2 மாதம் 3 மாதம் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் 3 மாதம் வந்து நம்ம உடம்பு பண்ணினாதான் அது நம்ம உடம்புல சார்ந்து அது வந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். 1 வாரம் 2 வாரத்துலலாம் நம்ம உடம்பு கொடுக்கவே கொடுக்காது. ஸோ கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால குழந்தை வந்து நிற்காதாமே, ப்ரெக்னென்சிக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுமாமே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வந்து அதுக்கு வந்து என்னென்னா டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா, ஃப்ளோ கம்மியாக இருக்கிறதுனால வந்து ப்ரெக்னென்சி ப்ராப்ளம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த கவலையும் படாதீங்க. நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி இந்த மாதிரி சாதாரணமாக, அதாவது வந்து இந்த மாதிரி ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தையெல்லாம் நிறையா நின்று இருக்கா. அதே மாதிரி வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கும் குழந்தை வந்து நின்று இருக்கா. இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களை விட இர்ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களுக்கு தான் டக்குன்னு குழந்தை நிற்கும் அப்படின்னு கூட டாக்டர் சொன்னாங்க. அதனால வந்து இந்த ஃப்ளோனால வந்து நமக்கு வந்து குழந்தை நிற்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது அப்படின்னு தான் அந்த டாக்டர் சொன்னாங்க, நான் பார்த்த டாக்டர். ஸோ வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 1 or 2 monthsலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிங் இருக்கிறது, கொஞ்சம் ஃப்ளோ வரது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, நிறைய வாட்டர் குடிங்க, வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள், குமிஞ்சு கோலம் போடுங்க.
கோலம் போட்டாலே வந்து நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம்லாம் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வேறு யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளோ வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் குழந்தை வந்து உங்களை தேடி வந்துடும். அதனால் கவலைப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.